முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு இதை பொன்முறையில் அளவு வதக்கிக்கோங்க. இதை ஓகே, இது பொன்முறையில் வதக்கணும். இப்போ இந்த முந்திரி பருப்பு பட்டை லவங்க நல்லா பொரிஞ்ச பிறகு புதினாவை போட்டுருங்க, கொத்தமல்லி போட்டுருங்க, ஒரே ஒரு பரட்டு பட்டிக்கோங்க. இப்போது வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி போடுங்க. இஞ்சி போட்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போடுங்க. வாசனைக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 நம்பர் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க, காரம் நல்லாயிருக்கும். வதக்கிக்கோங்க. இப்போது கறியை போட்டுருங்க. வதக்கிக்கோங்க. கறி வதங்கிட்டு தயிர் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போது கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசி நல்லா ஆஞ்சிருக்கோம். தண்ணி இல்லாமல் இந்த அரிசி போட்டுருங்க. வதக்கிக்கோங்க. மட்டன் வந்து 1/4 பாகம் வந்துடுச்சு, மீதி இந்த அரிசியோடு வந்துடும். இப்போது 1க்கு 1.5 தண்ணி விட்டுருங்க. ஒரு அழகுக்கு 1 அழகு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொட்டி மூடி போட்டுங்க. மூணு விசில் 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அருமையான மட்டன் புலப்புலன்னு இந்த கத்திரிக்காய் மசாலோட சாப்பிடும் போதும், மட்டன் தொக்கோட சாப்பிடும் போதும், சிக்கன் வரோட சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வெந்து வர வரணும். வில் ஹேவ் a small commercial break. உங்கள் ஜெயா